வணக்கங்க. ஹரக் செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நம்ம வந்து ஆர்கன் டொனேஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். பிரெயின் டெத் பத்தியும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்து உங்களுக்கு பிரெயின் டெத் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நம்ம ஆர்கன் வந்து அவங்க அவங்க விருப்பப்பட்டு ஆர்கன் டொனேட் பண்ணுறோன்னு அவங்க முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாலோ, இல்ல அவங்க வந்து வீட்ல சம்மந்தப்பட்டவங்க அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாட்டி கூட ஓகே நீங்க வந்து ஆர்கன் வந்து எடுத்துக்கங்க, யாருக்கா டொனேட் பண்ணுங்கன்னு சொன்னாலோ, அத எடுத்து வந்து மத்தவங்களுக்கு யார் யாருக்கு தேவையோ சொல்லி அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். பேர்லாம் இருக்கும். அது பிரகாரம் வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு போய் பொறுத்திருவாங்க. அப்படிதான் நடைமுறையில இருக்குது. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா, அவங்ககிட்ட இருந்து ஆர்கன்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா கண்ணு, டிஷ்யூஸ் எடுக்கலாம் இறந்ததுக்கப்புறம். ஆனா வந்து உயிரோட இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து கிட்னி வந்து 2 இருக்கு. 1 தானம் பண்ணலாம், குடுக்கலாம். அதே மாரி லிவரும் வந்து நம்ம பாதி லிவர் வந்து குடுக்கலாம். நம்ம உயிரோட இருக்கிறப்ப குடுக்கலாம். மத்தபடி இறந்து போயிட்டா கண்ணும், டிஷ்யூஸ் மட்டும் தான் குடுக்க முடியும். மத்த லிவரு இதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட் இதெல்லாம் வந்து இறந்து போனதுக்கப்புறம் குடுக்க முடியும். ஆனா பிரெயின் டெத் ஆனா குடுக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒரு டெல்லியில வந்து ஒரு 55 இயர்ஸ் லேடி ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஆர்கன்ஸ் வந்து டொனேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க இறந்து போனதுனால அவங்களுக்கு வந்து பிரெயின் டெத் ஆனால் தான் எடுக்க முடியும். அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, என்ன பண்ணலாம் டாக்டர்ஸ்லாம் டெல்லியில் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல். டாக்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஏதாவது பண்ணி அதை எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறப்ப, அவங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு யோசனை வருது. என்னென்னா, உங்களுக்கு வந்து நார்மோதெர்மிக் ரீஜனல் பர்ஃப்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேர் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எக்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்கு. கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஜெயலலிதா அம்மாக்கெல்லாம் கூட வச்சாங்க, கலைஞர் அவர்கள் கூட வச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படின்னா நம்ம அந்த மிஷின் என்னன்னா, உங்களுக்கு நம்ம இதில் வந்து நம்ம உடம்புல இருந்து ரத்தம் அதுக்கு அமிச்சோம்னா அதை வந்து கார்பன் டை ஆக்சைடை பிரித்து ஆக்சிஜனை வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்குலாம் அனுப்பும். டெம்பரவரியாக பண்ணும் அந்த மிஷின் எக்மோ. அதை யூஸ் பண்ணி இந்த டெக்னாலஜி ரேர் டெக்னாலஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதாவது நார்மோதெர்மிக் ரீஜனல் பர்ஃப்யூஷன் அந்த ரேர் மெடிக்கல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அது பிரகாரம் வந்து நம்ம இடுப்புக்கு கீழே உள்ள ஆர்கன்ஸ் மட்டும் அங்கே மட்டும் பிளட் சர்க்குலேஷன் பண்ணி அங்கே இருந்த பார்ட்ஸ் மட்டும் அதாவது அங்கே இருக்கிற கிட்னி லிவர் இதை மட்டும் எடுத்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அவங்க வந்து ஆரம்பித்து அதே மாதிரி வந்து யூஸ்வலாக வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது வந்து நார்மலாக ஒருத்தவங்க மற்ற பிரெயின் டெத் ஆகாமல் நார்மலாக இறந்து போய் உடம்பு சரியாக இல்லாமையோ இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு 2 to 5 மினிட்ஸ் டாக்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி இந்த ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரகாரம் வந்து எக்மோ அந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. இடுப்புக்கு கீழே மட்டும் சர்ஜரி பண்ணுறாங்க. அதாவது வந்து அதாவது வந்து நார்மோதெர்மிக் ரீஜனல் பர்ஃப்யூஷன் அந்த மெடிக்கல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் ஆகுது. அதுலேருந்து இடுப்புலேருந்து 2 கிட்னி லிவரை வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதை கொண்டு போய் வந்து ஒரு 2 பேருக்கு வந்து கிட்னி வச்சிடுறாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு 48 இயர்ஸ் உள்ளவருக்கு வந்து லிவர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி அவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க. இது மாதிரி வந்து ஏஷியாலே இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி நடந்திருக்குதுங்க. இது வந்து மற்ற ஃபாரினில் யூஎஸ் யூகேல நடந்திருக்கலாம். ஆனால் ஏஷியாவில் வந்து இதை ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. அவங்க வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதாவது அவங்க டொனேட் பண்ணுறாங்களேன்னு சொன்னதுனால எப்படியாவது பண்ணி ஆகணும் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து இதை பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்க்குறப்ப எப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம், அபிநய் இறந்து போயிட்டார்ல, அவர் கூட வந்து 1.5 வருஷம் வெயிட் பண்ணுறேன் லிவருக்காகன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஆர்கன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அவங்க பதிவு பண்ணிட்டு வருஷ பிரகாரம் தான் கிடைக்கும். ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இப்போ கிட்னி லிவர்னா அவங்க சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க யாராவது டொனேட் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. மற்றபடி வந்து லங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து லங்ஸ் எல்லாம் இப்போ இறந்து போனதுக்கும் எடுக்க முடியாது. ஆனால் இதுவே வந்து கிட்னி லிவரே உங்களுக்கு எப்படி கிடைக்குது, உங்களுக்கு அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இது மாதிரி வந்து இறந்து போயிட்டாங்கன்னா, அதாவது பிரெயின் டெத் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஒரு 30-40% ஒர்க் ஆகும். அது பிரெயின் டெத் ஆனால் கூட ஹார்ட் வந்து ஒரு 40% ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா மிஷின்ஸ்லாம் வச்சு இந்த எக்மோ மாதிரி வச்சு கொஞ்சம் லைஃப் சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் ஓட்டலாம். அப்படியே அவங்க ஆர்கன்ஸ்லாம் எடுக்கிற வரைக்கும் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஏன்னா ஹார்ட் வந்து ஹார்ட் பீட் இருக்கும், கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் கொஞ்சமாக வச்சோம். அதனால் வந்து அவங்க மிஷின் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் வந்து இது மாதிரி ஃபுல்லாக ஹார்ட் ஃபங்க்ஷன் நின்றதுக்கப்புறம் பண்ண முடியாது. இவங்க ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி வந்து வருங்காலத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்தவங்க வேறு இதனால வந்து இறந்தே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரெயின் டெத்து ஆகாமல்
இறந்து போயிட்டாங்கன்னா இதை வந்து இதே மாதிரி டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணி அது மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க இது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எடுத்து இது மாதிரி உறுப்புகள் எடுத்து அதாவது லிவர் அண்டு உங்களுக்கு வந்து இது கிட்னி எடுத்து மற்றவங்களுக்கு பொறுத்தலாம் சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் வந்து சேர்மன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் பேர் கூட வந்து ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இது மாதிரி நடக்கணும், ஏன்னா எவ்வளோ பேர் வந்து டோனர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம பதிவு பண்ணாட்டி கூட நம்ம வந்து எவ்வளோ ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பதிவு பண்ணாட்டி கூட சின்ன பசங்கள்லாம் இறந்து போயிட்டா கூட வந்து பரவாயில்ல எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ துக்கம் இருந்தாலும் யாருக்கா யூஸ் ஆகட்டும், நம்மளுடைய பையனோட நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட அந்த இது வந்து ஆர்கன் வந்து மற்றவங்களுக்கு போய் வைக்கிறப்ப நம்ம வீட்டில் இருந்தவங்களே வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு நினப்பில் அவங்க இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ அது எவ்வளோ முக்கியத்துவம் வந்து இப்போ தான் தெரியுது. அதாவது நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு உடல் உறுப்பு வந்து தானம் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். அது எல்லாருமே வந்து நம்ம பண்ணலாம், தப்பே கிடையாது. இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், புதைக்கிறாங்களோ எரிக்கிறாங்களோ எது வேஸ்ட்டாக தானே போகுது. அது வந்து தானம் பண்ணாலும் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய கருத்து. அது மாதிரி என் டாக்டரும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. இது பண்ணால் வருங்காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி டோனர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய பேர் ஆர்கன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணவங்களுக்கு வந்து ஆர்கன் வந்து டொனேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவங்க ஆர்கன் டொனேட் பண்ணுறப்ப இறந்துருவாங்க. பிரெயின் டெத் ஆனவங்க இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அடக்கம் பண்ணுறப்ப அரசு மரியாதையோடு வந்து அவங்க அடக்கம் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க டொனேட் பண்ணுறாங்களோ ஆர்கன், அவங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தியாக சுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லில் வந்து ஃபுல்லாக நேமெல்லாம் போட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் த்ரூ அவுட் தமிழ்நாடு வச்சுருக்குறாங்க ஒன்று. அதே மாதிரி 2024 பார்த்தீங்கன்னா பிரெயின் டெத் ஆனவங்கள 1128 பேர் வந்து ஆர்கன் வந்து டெத் ஆனவங்க எத்தனை பேர் தெரியல, அதில் 1128 பேர் வந்து ஆர்கன் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 268 பேர் வந்து ஆர்கன் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 8th பிளேஸில், அதாவது ஆர்கன் டொனேஷனில் வந்து இந்தியா வந்து 8th பிளேஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 1,30,000 பேர் உலகம் முழுவதும் வந்து இது மாதிரி ஆர்கன் வந்து டிரான்ஸ்பிளேஷன் நடக்குது. டிரான்ஸ்பிளான்ட் வந்து வருஷம் வந்து 1,30,000 பேர் உலகம் ஃபுல்லாக நடக்குதுன்னு சொல்லி WHO சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா தோணுது. ஏன்னா இதே மாதிரி வந்து டாக்டர்ஸும் வந்து இது மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களிருந்து எந்த உறுப்பு எடுக்க முடியுமோ அதை எடுத்து மற்றவங்களுக்கு பொறுத்தலாம். அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்கன்ஸ்லாம் வந்து டொனேட் பண்ணுறத நம்மளும் வந்து பதிவு பண்ணி வைக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம். மற்றவங்களுக்கு வந்து உயிரோடு இருக்கவங்களுக்கு நம்ம இறந்த பின்பும் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அது வந்து என்னோட கருத்து. இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.